ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 அருமையான லைஃப் ஹேக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சைஸ் ஜூஸ் பாட்டில் இருந்தாலும் ஓகே, இல்லை 1/2 லிட்டர் ஜூஸ் பாட்டில் இருந்தாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த ஜூஸ் பாட்டிலுடைய சென்டரில் இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை சிசர் யூஸ் பண்ணியும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒவ்வொரு ஜூஸ் பாட்டிலையும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சிசரை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பீஸ்லேயும் 2 ஹோல்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடி ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த மூடியில் நம்ம எத்தனை பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனை ஹோல்ஸ் வந்து சைடில் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் 4 ஹோல்ஸ் வந்து சைடில் போட்டுக்கிட்டேன். சென்டரில் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அதனுடைய 2 சைட்லேயும் கயிறை வந்து கட்டி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லெங்க்த்தாக கயிறை விட்டுட்டு மேலே ஒரே ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம். அந்த பீஸ்லேயும் அதே மாதிரி நாட் போட்டு கயிறு கட்டி விட்டுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கயிறை கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து லெங்த் இருக்க மாதிரி கயிறை வந்து கட் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடுத்தடுத்து பண்ணுறத வந்து லெங்த் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கயிறு கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 பீஸ்லேயும் கயிறை கட்டி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளாஸ்டிக் மூடியில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மூடியை எடுத்துக்கோங்க. அந்த மூடியில் ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் ஒரு பீஸை வந்து கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேனோ அந்த மாதிரி ஹைட் வைஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுடைய பீஸை வந்து கட்டி விட்டுரு. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து கட்டி எடுத்துக்கிட்டேன் 4 பீஸையும். அடுத்தது ஹேங் பண்ணுறதுக்கு சென்டராக ஒரு ஹோல்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு கயிறு வந்து கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து அழகாக வந்து மணி பிளான்ட்லாம் வச்சு அழகாக வளர்த்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம சூப்பரான பிளான்டர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹோம் டெக்கர் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இந்த குட்டி குட்டி பட்ரோஸ் செடிலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூட வச்சு அழகாக வளர்த்துக்கலாங்க. வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம், வீட்டுக்கு வெளியேவும் நம்ம இந்த மாதிரி அழகாக ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக காற்றடிக்கும் போது ரொட்டேட் ஆகும். இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருந்தால் தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜூஸ் பாட்டில் வந்து 1/2 லிட்டர் ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேங்க. இந்த ஜூஸ் பாட்டிலுடைய அடிப்பகுதியில் மார்க்கர் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டிலுடைய மூடி சைஸுக்கு பேக் சைடில் வந்து மார்க் பண்ணி நம்ம மார்க் பண்ணியிருக்க மாதிரி அந்த போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி எடுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடிப்பகுதியை தனியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த அடிப்பகுதியில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. சிசர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணுற மாதிரி அந்த பாட்டிலுடைய பாதி அளவுக்கு இந்த மாதிரி கட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டில் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸையாக அழகாக இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. நீங்கள் மடித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்குங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே நான் மடித்து விட்டுட்டேன். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த பாட்டிலுடைய அடிப்பகுதியை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் போட்டுட்டு மூடியை வந்து டைட்டாக போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேலே கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சிசரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய அந்த பீஸில் வந்து உங்களுக்கு அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும், உங்களுக்கு பிரிஞ்சு வராதுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பீஸையும் ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பீஸில் வந்து அடிப்பகுதியில் வச்சுட்டு சிசரை ஹீட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட். உங்களுக்கு சூப்பரான ஃப்ளவர் பேஸ்கெட் கிடச்சிருங்க. இந்த மாதிரி அழகாக ஃப்ளவர் பேஸ்கெட் ரெடி பண்ணிவிட்டு இதை நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அழகாக உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து இந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பகுதியில் பிங்க் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடித்ததும் அடுத்தது வந்து நான் சென்டர் போர்ஷனை பெயிண்ட் பண்ண போகிறேன். சென்டர் போர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன். இதனுடைய அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு நம்ம மறுபடியும் அந்த வாட்டர் பாட்டிலுடைய மேல் பகுதியில் இந்த அடிப்பகுதியை அழகாக ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக அந்த மூடி போட்டு மூடி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பிளான்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஹோம் டெக்கர் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சூப்பரான பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுவாக யூஸ் பண்ணாலும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளான்டர். உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3க்காக நான் வந்து ஸ்வீட் பாக்ஸுடைய மூடி வந்து எடுத்திருக்கேங்க. அந்த மூடியை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற 3 பக்கமும் அப்படியே இருக்கட்டும். மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 போர்ஷன் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பார் ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல கட் பண்ணி அந்த போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிட போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பார் ஷேப்பில் நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க அந்த போர்ஷனை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே வந்து நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி கிடைக்குங்க. அடுத்தது வந்து நம்ம பார் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது சைடில் வந்து 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு கனமான கயிறை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க 2 ஹோல்ஸை யூஸ் பண்ணி அழகாக ஹேங் பண்ணுறதுக்கு கயிறை கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து இதை ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்பக்கமாக அந்த பார் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒவ்வொரு ப்ரஷ்ஷையும் நம்ம ஹேங் பண்ணி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இதை வந்து நம்ம பாத்ரூமில் வந்து அழகாக ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4க்காக நான் வந்து எண்ணெய் கேன் வந்து எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி 5 லிட்டர் கேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கேனுடைய மூடியை வந்து கழட்டி ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது மார்க்கர் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மோஸ்ட்லி அந்த கேனுடைய எல்லா பகுதியும் கவர் ஆகிற மாதிரி நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பேர்ட் மாதிரி இருக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கும்பொழுது. பாருங்கள், நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த போர்ஷனை வரலும் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த எண்ணெய் கேனுடைய அடிப்பகுதியில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாத்திரம் கழுவி போடும்போது தண்ணி வந்து வடிஞ்சு கீழே வர்றதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துருக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து நான் லைட்டாக மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஷேப் வந்து நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக தான். இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுக்கிறதுனாலும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுக்கிறதுனாலும் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டேன், எதுவுமே பண்ணலை. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ஒரு டக் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து பிளேட்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கிட்டத்தட்ட 12 பிளேட்ஸ் வரலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மீடியம் சைஸில் நான் எடுத்திருக்கேன் எல்லா பிளேட்ஸுமே. இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதனுடைய மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து கரண்டியெல்லாம் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கரண்டி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மத்து இருந்தால் கூட அந்த மத்து கூட இதுக்குள்ளே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நம்ம பிளேட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அழகான ஆர்கனைசர் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக பிளேட்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கரண்டி, மத்து, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி டைரெக்டாக இதுக்குள்ளவே நீங்கள் போட்டுக்கலாம். தண்ணி வந்து கீழே நம்ம அடியில் போட்டிருக்கோம் இல்லைங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்துடும். உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா அந்த 5 லிட்டர் கேன்லேருந்து அந்த அந்த கைப்பிடியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. அதனுடைய சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி ஹோல்ஸ் வந்து சிசரை ஹீட் பண்ணிவிட்டு போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கனமான கயிறாக எடுத்து ஹேங் பண்ணுற மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்.
ஜஸ்ட்டு நீங்கள் ஹோல்ஸ் போட்டு ஹேங் பண்ணுற மாதிரி கயிறு கட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். இதை வந்து ஒரு சூப்பரான டூத் ப்ரஷ், பேஸ்ட்டு, ஷாம்பு இதெல்லாம் வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் பேஸ்ட் வச்சுருக்கேன், இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷஸ்லாம் வச்சுருக்கேன். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்புலாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, கீழே அந்த கைப்பிடியில் வந்து டவல் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.